ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சொர்க்கவாசல் ஏகாதசி அதோட சிறப்புகளும் அதோட பலன்களும் நம்ம பார்க்கலாம். ஒரு ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு உபதேசம் செய்த நாளும் ஏகாதசி சொர்க்கவாசல் தினத்தன்னைக்கு தான் உபதேசம் செய்தார். மார்கழி மாதத்தில் தான் வந்து மகாபாரத போரும் நடந்தது. அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா, அசுரன் வந்து நம்மளோட மகாவிஷ்ணுவை அழிக்கிறதுக்காக அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் ரொம்பவே ரொம்ப அதிகமான ஆணவத்தோடு அலைஞ்சிட்டு இருந்தான். அப்போ அவரை அழிக்கிறதுக்காக மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்ததும் ஏகாதசி போது தான். அப்படி அவர் வந்து அழிக்கிறதுக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்கும்போது, அவர் உறக்கத்தில் இருக்கும்போதே ஒரு பெண் வந்து, அதாவது அம்பாள் மகாலட்சுமி வந்து ஒரு அவதாரம் எடுத்து, பெண் அவதாரம், அவரை வந்து தூங்கி நித்திரையில் இருக்கும்போது அவரை அழிக்கிறதுக்காக வந்த அரக்கனை வந்து அவங்க தான் அழித்து கொன்னாங்க. அப்போ அதை கண் விழித்து பார்த்த மகாவிஷ்ணு தன்னோட லக்ஷ்மி தேவிக்கு ஏகாதசி அப்படின்னு ஒரு பேரும் சூட்டினார். ஆகத்தில் இந்த மார்கழி மாதத்தில் வர ஏகாதசியோட பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த ஒரு வருட காலமாக நம்ம நல்லது கெட்டது ஏதாவது நம்ம செஞ்சுருப்போம். தெரிந்தோ தெரியாமலோ நம்ம வந்து சில தவறுகளும் நம்ம வந்து நினச்சி செஞ்சுருப்போம். எல்லாருக்குமே இது வந்து உரிய விஷயந்தான். அப்படியெல்லாம் நம்ம செஞ்சுருந்தோம் அப்படின்னா, இந்த சொர்க்கவாசல் ஏகாதசி அன்னைக்கு பகவானை வந்து நம்ம போய் வழிபட்டோம் அப்படின்னா, நம்ம செய்த தவறுகள் அனைத்தையும் நம்ம வந்து அவர் பாதத்தில் சரணாகதி பண்ணிவிட்டு, நம்ம வந்து இனிமே வரக்கூடிய காலங்கள் தை மாதத்தை வந்து நம்ம நல்லபடியாக தொடங்கி, நம்ம வந்து நல்ல விஷயங்களை நம்ம வந்து தொடர்றதுக்காக உள்ள ஒரு வழியும் இந்த ஏகாதசி நாள் தான். அதனால் நம்ம எல்லாரும், குழந்தைங்களுக்கு, பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம வந்து பகவான் மகாவிஷ்ணுவை வழிபட்டு இந்த ஏகாதசி நாளை வந்து நம்ம வந்து விரத முறைப்படி கடைபிடிக்கிறது ரொம்ப சிறந்த நாள் இது. அதனால் எல்லாரும் இதை கடைபிடிப்போம். நன்றி.